அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அடுத்ததாக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கிடலாம். அடுத்ததாக ஒரு பல்லாரி, 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கட் பண்ணிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பல்லாரியை போட்டுக்கிறேன். பல்லாரி வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நாம் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிடலாம். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். இது நல்லாவே வதங்கிருச்சு. நான் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். அடுத்ததாக என்கிட்ட இது ரம்ப இலை இருந்துச்சு, அதனால நான் ரம்ப இலை போடுறேன். உங்கள்கிட்ட ரம்ப இலை இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லி புதினா தலை போட்டுக்கிடலாம். இது ரம்ப இலை சூப்புக்கு நல்ல வாசம் கொடுக்கும். இப்போ நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்ததை நான் ஆட்டு நெஞ்செலும்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து இது மாதிரி வாங்கும்போது சூப்பு நல்லா தளன்னு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்திருக்க கறியை நம்ம இந்த எலும்பை நம்ம போட்டு நல்லா மசாலாவோட வதக்கிக்கிடலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்தது இந்த சின்ன ஸ்பூனால் நான் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதையும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா சுருளை கிளறி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது சீரக சோம்பு மசாலா எல்லாம் ஒன்றா கலந்தது 1/2 ஸ்பூனு. அடுத்ததாக மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு. போட்டு அந்த மசாலாவையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிடலாம். அடுத்ததாக நான் மக்ரோனி எடுத்துருக்கேன். இது சூப்புக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். நல்லா என் கைப்பிடியால் 2 பிடி மக்ரோனி எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த மக்ரோனியும் நம்ம இந்த சூப்பு கலவையில் போட்டுக்கலாம். இந்த மக்ரோனி சூப்பில் நல்ல ஒரு கெட்டித்தன்மையும் கொடுத்து தளதளப்பாக நல்லா பார்க்குறதுக்கு கொழுப்பு மாதிரி சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்கள் சூப்பு செய்யும் போது இதே மாதிரி மக்ரோனியை கலந்து செய்யுங்க. அடுத்ததாக நான் இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி கப்பில் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம ஊற்றிக்கிடுவோம். அடுத்ததாக மறுபடியும் மிக்ஸி கப்லேயே நான் 1 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். குக்கரை கொஞ்சம் பெரிய குக்கராக வச்சுக்கிடணும். அரை குக்கருக்கு தான் நான் தண்ணியே வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வச்சோம்னா நம்ம சூப்புக்கு பொங்கி மசாலாவெலாம் வெளியே வந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ ஆவி வருது, நான் விசில் போடுறேன். ஒரு 4 விசில் 5 விசில் வைக்கணும். இப்போ 4-5 விசில் வச்சு குக்கர் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சூப்பரான சூப் ரெடி. பாருங்கள் எவ்வளோதுக்கு நல்லா அந்த மக்ரோனியெல்லாம் கரைஞ்சி நல்லா வெந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 4 விசில் தான் வச்சேன், நல்லா அருமையாக வெந்திருக்கு. இப்போ இது கூட நான் தண்ணியை கேத்தலில் கொதிக்க வச்சு வெந்நீர் ஊற்றுறேன். நமக்கு தேவையான அளவு சூப்புக்கு
தண்ணி கலந்துக்கிடலாம். நான் ரொம்ப திக்காக வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக வச்சா தண்ணி பூரா பொங்கி விசிலில் மசாலாவெல்லாம் வெளியாயிரும். அதனால் இப்படி வைக்கும்போது கம்மியாக்கி அதுக்கப்புறம் நாம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு போதுமானு கொஞ்சம் குடித்து பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, நான் மறுபடியும் போடுறேன். இதே மாதிரி மக்ரோனி கலந்து நெஞ்செலும்பு சூப் வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.